ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நிறைய தமிழ் படங்கள்ல அங்கங்க ஹிந்தி பேசுற காட்சிகள் நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோல அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான டயலாக், தமிழ் படத்துல வந்த ஹிந்தி டயலாக்ஸ்லாம் எடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி வேற என்னென்ன வாக்கியங்கள்லாம் நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்ட விஷயமா இருக்குங்கிறனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாவூத்துக்கிட்ட இருக்கும்போது என்ன பயம்? ஏக் மார் தோ துக்கடா தான். அப்படின்னா நேரம் வரும்போது தானா. இந்த கிளிப்பிங்ல வந்து ஏக் மார் தோ துக்கடா அப்படிங்கறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான டயலாகும் கூட. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். ஏக் மார் அப்படின்னா வெட்டு ஒண்ணு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா ஏக் அப்படிங்கிறது ஒண்ணுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மார் அப்படிங்கிறது வெட்டு, அடி, இது எல்லாத்துக்கும் மார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏக் மார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்ற மாதிரி பார்த்தோம்னா வெட்டு ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோ துக்கடா அப்படின்னா ரெண்டு துண்டுகள் அப்படின்னு அர்த்தம். தோ அப்படின்னா நமக்கு தெரியும், ஏக்னா ஒண்ணுன்னு தெரிஞ்ச மாதிரி தோ அப்படின்னா ரெண்டு, துக்கடா அப்படின்னா துண்டுன்னு அர்த்தம். அதாவது பீசஸ், ஒரு பொருளை உடைச்சோம் அப்படின்னா துண்டுகள் ஆகும் இல்லையா, அதுதான் இந்த துக்கடா. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றது உண்டு. அதே மாதிரி ஹிந்தில என்ன சொல்றாங்க, ஏக் மார் தோ துக்கடான்னு சொல்றாங்க. அதாவது ஏக் மார் அப்படிங்கிறது ஒரே அடியில இல்லைன்னா ஒரே வெட்டுல, தோ துக்கடா அப்படிங்கிறது ரெண்டு பீஸ் ஆயிரும், ரெண்டு துண்டுகள் ஆயிரும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இந்த துக்கடாவை வச்சு இன்னொரு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இந்த வாக்கியம் பாருங்க. முஜே ஏக் சோட்டா டுக்டா தே தோ. முஜே ஏக் சோட்டா டுக்டா தே தோ. முஜே அப்படின்னா எனக்கு, ஏக்னா ஒரு, சோட்டா டுக்டா, டுக்டானா ஒரு துண்டுன்னு நமக்கு படிச்சிட்டோம். ஏக் சோட்டா டுக்டானா ஒரு சிறிய துண்டு, ஒரு சின்ன பீஸ் அப்படிங்கிறது தான் ஏக் சோட்டா டுக்டா. தேதோ அப்படின்னா கொடுன்னு அர்த்தம். முஜே ஏக் சோட்டா டுக்டா தேதோ, எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடு, சிறிய துண்டு கொடு. இப்போ சாக்லேட்லயோ பிஸ்கெட்லயோ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடு அப்படின்னு கேட்கணும்னா இந்த வாக்கியத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். முஜே ஏக் சோட்டா டுக்டா தேதோ. ஏக் டுக்கடா அப்படின்னா ஒரு துண்டு, தோ டுக்கடா அப்படின்னா ரெண்டு துண்டுகள். இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம அடுத்த கிளிப்பிங் பார்த்து அதுல இருக்க ஹிந்தி சென்டென்சஸ் பார்ப்போம். ए बेटा आराम से खाओ. இதுவுமே ரொம்ப ஃபேமஸான சீன். இதுல யூஸ் பண்ற ஆராம் சே காவோ அப்படிங்கிறது அண்ட் இந்த ஆராம் சே அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆராம் சே காவோனா என்னன்னு பார்ப்போம். ஆராம் சே காவோனா பொறுமையா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஆராம் சே அப்படின்னாலே பொறுமையாக அப்படிங்கிறது அர்த்தம். காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படிங்கிறது அர்த்தம். ஆராம் சே காவோ, பொறுமையாக சாப்பிடு. இந்த ஆராம் சேவை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. வேற சில எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். ஆராம் சே ஜாவோ அப்படின்னா பொறுமையா போ, ரொம்ப பதட்டப்படாத, அவசரப்படாத, பொறுமையா போன்னு சொல்ற இடத்துல ஆராம் சே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். இது ஜாவோங்கிறத நீங்க மரியாதையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயியேன்னு மாத்திக்கோங்க. ஆராம் சே ஜாயியே அப்படின்னா பொறுமையா போங்க. ஆராம் சே ஜாவோ அப்படின்னா பொறுமையா போ. அதே மாதிரி ஆராம் சே சுனோ அப்படின்னா பொறுமையா கவனி, இல்லனா பொறுமையா கேளு அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், நீ பொறுமையா கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆராம் சே சுனோ அப்படிங்கறத நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் ஆராம் சே போலோ அப்படின்னா பொறுமையா சொல்லு இல்ல பொறுமையா பேசு. இந்த ரெண்டுத்துக்குமே ஆராம் சே போலோ அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆராம் சேனா மறுபடியும் சொல்றேன், பொறுமையாக. போலோ அப்படின்னா சொல்லுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுதான் அர்த்தமா வரும். சில நேரங்கள்ல பேசு அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கும். ஆராம் சே போலோ, பொறுமையா பேசு இல்ல பொறுமையா சொல்லு. நீங்க மரியாதையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போலோ அப்படிங்கிறத போலியே அப்படின்னு மாத்திக்கோங்க. ஆராம் சே போலோ அப்படிங்கிறத ஆராம் சே போலியே அப்படின்னு மாத்திக்கோங்க. அது சின்ன பசங்கள்ட்ட சொல்ற மாதிரியோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்ற மாதிரியோ இருக்காது. பெரியவங்க கிட்டயோ இல்ல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்டயோ சொல்லும்போது ஆராம் சே போலியே சொல்றது பெட்டர். அதே மாதிரி ஆராம் சே ரக்கோ. ஆராம் சே அப்படிங்கிறது பொறுமையாக, ரக்கோ அப்படின்னா வைன்னு அர்த்தம். ஆராம் சே ரக்கோ அப்படின்னா பொறுமையா வை. பொறுமையா வை, ஒரு பொருளை பொறுமையா வைன்னு சொல்லும் போது ஆராம் சே ரக்கோ சொல்லணும்.
அதே பொருள பொறுமையா குடு அப்படின்னு சொல்லும்போது ஆராம் சே தே தோ அப்படின்னு சொல்லலாம். ஆராம் சே தே தோ, பொறுமையாக கொடு. தே தோனா கொடு. இத நீங்க மரியாதையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆராம் சே தீஜியே, பொறுமையாக கொடுங்க. ஆராம் சே தீஜியே. இந்த ஆராம் சே வருதுனாலே ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுதான். இப்போ நம்ம அடுத்த கிளிப்பிங் பார்த்து அதுல என்ன ஹிந்தி சென்டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். अरे भैया पंजाब में आपका घर कहाँ है? இப்ப என்ன கேக்குற? இங்க இவர் பேசுற ஹிந்தி சென்டென்ஸ் பஞ்சாப் மே ஆப்கா கர் கஹா ஹே. பஞ்சாப் மே ஆப்கா கர் கஹா ஹே. இதோடைய அர்த்தம் பஞ்சாப்ல உங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. பஞ்சாப் மே அப்படின்னா பஞ்சாப்ல, பஞ்சாபில். ஆப்கா கர் அப்படின்னா உங்களுடைய வீடு. கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்கு. கஹான்னாலே எங்கன்னு அர்த்தம். கஹா ஹே அப்படின்னா எங்க இருக்குன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில ஒரு வார்த்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஹேங்கிற வார்த்தை தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்குன்னு சொல்லணும்னா ஹே தான் வார்த்தை. எங்க இருக்குன்னு கேட்கணும்னா கஹா ஹே. எங்க இருக்கு, கஹா ஹே. இதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் பாருங்க. இப்ப ஏதோ ஒரு ஊர் போறீங்க, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இடங்கள் தெரியாது அப்படின்னா அங்க நம்ம பொதுவா கேக்குறது பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு, இந்த மாதிரி கேட்போம். அப்போ இதே வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பஸ் ஸ்டாப் கஹா ஹே. பஸ் ஸ்டாப் கஹா ஹே. கஹா ஹே அப்படின்னா இப்பதான் நம்ம படிச்சோம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறது. இப்போ ஒரு துணி கடைக்கு போறீங்க, ட்ரையல் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும்னா ட்ரையல் ரூம் கஹா ஹே. ட்ரையல் ரூம் கஹா ஹே. இந்த மாதிரி ஈஸியா உங்களால எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இனிமே அந்த பேர் சொல்லி கேட்டுற முடியும். இப்போ அடுத்த கிளிப்பிங் பார்க்கலாம். அதுல இருக்கிற சென்டென்சஸ் கவனமா கேளுங்க. जरूर आइए கண்டிப்பா வந்துடணும். அச்சா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஜரூர் ஆயியே. இது அதிகம் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த ஜரூருங்கிற வார்த்தை, ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லணும்னா ஜரூர் சொல்லணும். ஜரூர் ஆயியே அப்படின்னா கண்டிப்பா வாங்க. நம்ம யாருனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்றோம் அப்படின்னா, மேபி நம்ம வீட்ல இருக்கக்கூடிய விசேஷத்துக்கோ இல்ல நம்ம வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம்னாலே கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அத ஹிந்தில எப்படி சொல்லணும்னு யோசிச்சீங்கன்னா ஜரூர் ஆயியே அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஹிந்தி சென்டென்ஸ். ரொம்ப ஈஸி. ஜரூர்னா கண்டிப்பாக, ஆயியே அப்படின்னா வாங்க. ஜரூர் ஆயியே, கண்டிப்பா வாங்க. இதுவே நம்மள பார்த்து ஒருத்தவங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு அவங்க வீட்டு விசேஷத்துக்கோ இல்ல அவங்க வீட்டுக்கோ இன்வைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றது பதிலுக்கு? கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இத ஹிந்தில எப்படி சொல்றது? கண்டிப்பா வரோம் இல்ல கண்டிப்பா வந்துருவோம். இது எப்படி சொல்லணும்னா ஜரூர் ஆயேங்கே. ஜரூர் ஆயேங்கே. ஜரூர்னா கண்டிப்பாக, ஆயேங்கே அப்படின்னா வருவோம், வந்துடுவோம் அப்படின்னு சொல்றதுதான் ஆயேங்கே. ஜரூர் ஆயியே, ஜரூர் ஆயேங்கே. இப்போ நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாம். யார் ரூல்ஸை பத்தி பேசினது? आओ आओ सामने आओ. இந்த கிளிப்பிங்ல ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸே ஆவோ ஆவோன்னு சொல்றதுதான். இத பேச்சு வழக்குல சொல்லும்போது ஆவோ அப்படின்னு கேட்காது, ஆவோ அவ்வளவுதான் கேட்கும். ஆவோ ஆவோ அப்படிங்கிறது வா வா அப்படின்னு 2 முறை சொல்றதுதான். இன்னொன்னு சாம்னே ஆவோ அப்படின்னு சொல்றாங்க. சாம்னே அப்படின்னா முன்னாடி, அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா எதிரே. ஒருத்தர் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிரே வந்து நிக்கிறது இல்ல எதிரே வருவது, இததான் வந்து சாம்னே அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. சாம்னே அப்படின்னா முன்னாடின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம், இருந்தாலும் அது எதிரே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு அர்த்தம். சாம்னே ஆவோ அப்படின்னா எதிரே வா, இல்லைன்னா நம்ம பேச்சு வழக்குல முன்னாடி வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சாம்னே ஆவோ. ஆவோனா வா, சாம்னே ஆவோ அப்படின்னா முன்னாடி வா அல்லது எதிரே வா அப்படிங்கறது அர்த்தம். இந்த கிளிப்பிங்ல பேசுனது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்த மாதிரி இருந்திருக்கும். நல்லா கேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓ பாக்ஸ் லேக்கே ஆவோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஓ பாக்ஸ் லேக்கே ஆவோ. ஓ பாக்ஸ்னா அந்த பாக்ஸ, லேக்கே ஆவோ அப்படின்னா எடுத்துட்டு வான்னு அர்த்தம். லேக்கே ஆவோ அப்படிங்கிறது நீங்க நல்லாவே ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய இடங்கள்ல தேவைப்படும். லேக்கே அப்படிங்கிறது இன்னமும் நிறைய தேவைப்படும். லேக்கே ஆவோ அப்படின்னா எடுத்துட்டு வா, லேக்கே ஜாவோ அப்படின்னா எடுத்துட்டு போ. இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு எடுத்துட்டு நிறைய இடத்துல சொல்ல வேண்டி வரும். சோ லேக்கே அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ பாக்ஸ் லேக்கே ஆவோ அப்படின்னா அந்த பாக்ஸ எடுத்துட்டு வா. இது மரியாதை இல்லாம சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் ஓகே. இதுவே கொஞ்சம் மரியாதையா சொல்லணும்னு நினைச்சா ஓ பாக்ஸ் லேக்கே ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஓ பாக்ஸ் லேக்கே ஆயியே.
எஸ். ஸோ இந்த வீடியோவோட இன்னைக்கு நம்ம கத்துட்டு இருக்கிற தமிழ் சினிமா மூலமா ஹிந்தி கத்துக்கிறத இங்கே ஸ்டாப் பண்றோம். இதுல உங்களுக்கு பார்ட் 2 வேணுமா அப்படிங்கறத பார்த்து கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதை நான் ஆல்ரெடி சின்ன சின்ன வீடியோஸா யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்படிங்கறதுல நான் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதுல பார்க்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் அந்த வீடியோஸ் எனக்கு வர மாட்டேங்குது, எனக்கு பெரிய வீடியோல இந்த மாதிரி வார்த்தைகள் வச்சு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தனால இந்த மாதிரி தனித்தனியா போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே வீடியோவா உங்களுக்கு பெரிய வீடியோவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே பார்ட் 2 ஒன்று இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.